Hello guys, welcome back to MPM Vlogs. இன்னைக்கு என்ன பைக் ரிவ்யூ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எஸ் பல்சர் RS 200 BS6 பைக் ரிவ்யூ பண்ண போறோம். பைக் இன்னைக்கு தான் கை கிடைச்சிருக்கு. பைக்கோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிச்சிடலாம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எந்த சேஞ்சும் பண்ணலை. அதே BS4 RS 200 லுக் தான் கொடுத்துருக்காங்க. லுக்கில் அவங்க எந்த சேஞ்சும் மாற்றவும் பண்ணலை. நம்மளுக்கு கிடைச்ச பைக்கோட கலர் பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ கலர். ஸோ அடுத்து வந்து அந்த வைசர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாக் கிடையாது, ஆட்டர் மார்க்கெட் வைசர் கொடுத்து வண்டியோட ஒன்று மாற்றிருக்காரு. அடுத்து இதோட ஃப்ரண்ட் ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டர் ஹேலோஜன் தான், LED கிடையாது. LED கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே செட்டப்பான DRL-ம் இண்டிகேட்டரும் அதே LED கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்றம் பண்ணலை. அடுத்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 37mm டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது ஃபோருக்கு. அடுத்த வண்டியோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டியோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 100/36 டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 130/76 டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ரோட் பர்சன்ட் சூப்பராக இருந்துச்சு, இருப்புமே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இன்னும் பெருசாக கொடுத்துருக்கலாம், பேக்கில் வந்து பெருசாக கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200cc லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ் இன்ஜினு. ஒரு நல்ல பவரான இன்ஜினு, ரா பவர் இன்ஜினு. இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 24.5 PS at 9750 RPM. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 18.7 Nm டார்க் அட் 8000 RPM. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200cc லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ் இன்ஜினு. அப்புறம் வந்து பல்சரோட யூனிக்கான DTS இன்ஜினு. அப்படின்னா DTS பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷன் சிஸ்டம். அதாவது மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஸ்பார்க் பக் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பார்க் பக் இருக்கும். இது வந்து இதனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற ஃபியூல் மிக்சர் வந்து ஃபுல்லாமே எரிஞ்சிடும். இதனால் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அப்புறம் மைலேஜும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து அவங்க வந்து எடுக்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதோட BS6 இன்ஜினால் கீழே வந்து கேத்தலிக் கன்வெர்ட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கீழே நம்மளுக்கு அந்த கவர் இருக்கனால தெரியாது. ஸோ வந்து இந்த உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஓட்டோ சென்சார் எல்லா BS6 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓட்டோ சென்சார் வந்து சென்சர் பைப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து லிக்விடுக்குள்ளால நல்ல ஒரு பெரிய அகலமான ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்லாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ரேடியேட்டர் இருக்கனால அது ஜம்மு நவ்வாடு லாங் போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அந்த வண்டியில் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இந்த பைக்கை வந்து இந்த ஃப்ரேம் வந்து NS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஃப்ரேம் செட் தான், எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தவங்க இந்த வண்டியோட ஷாக்கப்ஸர் பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஒரு நைட்ரக்ஸ் சார்ஜு மோனோ ஷாக்கப்ஸர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு. எதுக்கு ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோட கார்னரிங் சூப்பராக இருக்கும், கார்னரிங் எந்த லேக் வரக்கூடாது அப்படிங்கிற ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே சின்ன சின்ன பள்ளங்களை நம்ம வந்து போகும்போது ஃபீல் ஆகுச்சு. ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கனால கொஞ்சம் கல் மாதிரி ஹார்டாக தான் இருக்கும், அதனால் வந்து ஃபீல் ஆகுச்சு. பட் ஆனால் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. கார்னரிங்கில் வந்து எந்த லேகுமே இல்லை, நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு வண்டி. அடுத்த வண்டியோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் பண்ணலை, அது லுக்கு தான். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த டயர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு டயர் ஹேக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மழை நேரம் போகும்போது நமக்கு சேரை வந்து உள்ளே பைக்குள்ளே அடிக்காது. அடுத்து பேக் டேஞ்சர் லைட்டும் பார்த்தீங்கன்னா அதுவுமே LED செட்டப் தான், அதில் எந்த மாற்றமும் பண்ணலை. அடுத்து இண்டிகேட்டரும் அதே LED இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா ரைடரோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டாகவே இருந்துச்சு சீட்டு, அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு சீட்டும். அடுத்து பிலியன் சீட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதுவுமே ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வண்டியோட சீட்டிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம சோலோவாக போகும்போது நல்லாயிருக்கும், பின்னாடி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பின்னாடி கொஞ்சம் சீட்டு குட்டியாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வண்டியோட டேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 13 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆவரேஜான டேங்கு. இனிமேல் ஒரு 15 லிட்டர் கொடுத்தாங்கன்னா இது ஒரு டூரிங் போகிறதுக்கு இனிமேல் நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 to 40 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. வண்டியோட ஓனர்கிட்ட கேட்டப்போ சிட்டிக்குள்ளே ஆவரேஜாக 30 to 35 கிடைக்குன்னு சொல்கிறாரு. மேபி ஹைவேல நம்ம போகும்போது டூரிங் பண்ணும்போது ஒரு 40 கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்டில் வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 300mm பிரேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பிரேக் அலைவர், பேக்கில் வந்து பிரேக் அலைவர் தான். ரெண்டுமே டூல் சேனல் ABS தான். பேக்கோட டிஸ்க் வந்து டயர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 330mm டிஸ்க்கு, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க்கு.
இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 24.5 PS ஆர் 9750 RPM. அப்போ இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 18.7 நியூட்டன் டார்க் அட் 8000 RPM. இந்த வண்டியோட மொத்த பவரும் டார்க்கும் பார்த்தீங்கன்னா 8000 RPM மேலே தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இதோட BS4 இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா BS4 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 மேலே போகுது. இது பார்த்தீங்கன்னா 145 ப்ளஸ் தான் போகுது. வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளிப்பான ஹேண்டில் பார். இது என்னென்னா கிளிப்பான ஹேண்டில் பாராக இருந்தாலுமே வந்து ஒரு லென்த்தான கிளிப்பான ஹேண்டில் பார். ஸோ நம்மளுக்கு வந்து பேக் பெயின் இருக்காது, ஒரு அக்ரெசிவான பொசிஷனில் இருக்காது. நம்ம RC பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இதே மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே லென்த்தாக இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான பொசிஷனில் உட்காந்து ரைடிங் பண்ணி வெயிட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான டக் பண்ணி ஓட்டிக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு டக் பண்ணி ஓட்டும் போது. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்தாங்க, டாக்கா மீட்டர் வந்து அனலாகில் கொடுத்துருந்தாங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓடோ மீட்ரு டிஜிட்டலில் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா கிளாக் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் A ட்ரிப் B கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து மோட் பட்டனு செட் பட்டனு கீழே கொடுத்துருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா RPM ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து அந்த டாகோமீட்டர் பக்கத்தில் காட்சி கொடுத்துருந்தாங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்தாங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டர்ன் இண்டிகேட்டர். அது கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி வார்னிங் இண்டிகேட்டர். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜினோட ஆயிலோட லெவல் இண்டிகேட்டர். அது பக்கத்தில் வந்து நம்ம இன்ஜினோட ஹீட் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் கொடுத்தாங்க. அது கீழே வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர். இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன், அதனால் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்தாங்க. ஸோ அது பொறுத்து எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரி அவங்களோட லோகோ யூனிக்கான லோகோ கொடுத்துருவாங்க. எல்லாமே ஓரளவுக்கு இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது கொடுத்தாங்க நல்லா அப்கிரேட் வந்திருக்கும். ஸோ அடுத்து ரைட் சைடில் ஹேண்டில் பார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்சு, அதுக்குள்ள வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பட்டனு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்சு, அப்புறம் லோ பீம் ஹை பீமு, அப்புறம் டர்ன் இண்டிகேட்டர். கீழே வந்து ஹாரனுமே வந்து கொஞ்சம் சின்ன ஹாரன்லாம் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. பழைய பலத்தில் உள்ள ஹாரன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். NSலேயுமே இதே ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வண்டியோட கிளச்சு பார்த்திங்கன்னா அது நல்லா லைட்டாகவே இருந்துச்சு. என்ன கிளச் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேட்டு கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாமே லைட்டாகவே இருக்குது. காய்ஸ் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் ஐடியில் இப்படி தான் இருக்கும். இதோட எக்ஸாஸ்ட் நோட் ஐடியில் இப்படி தான் இருக்கும். நான் ரோவ் பண்ணுறேன். வாங்க அந்த வண்டியை நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது, இந்தளவுக்கு இந்த வண்டியோட இப்போ பவர் எப்படி ஃபீல் பண்ண முடியும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கீழே வண்டியை மூவ் பண்ணுறேன். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்குது. வாவ், ஃபுல்லிங் செமையாக இருக்குது. இன்னும் தான் அந்த வண்டியோட மொத்த பவரையும் டாப் பண்ணில் வச்சுருந்தாலும் 9000 RPM மேலே வச்சுருந்தாலும் வாவ் சூப்பராக இருக்கு காய்ஸ். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. bike. Oh shit. Okay guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா. See you guys in the next video. Until from